நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஆளை போட்டுட்டு மொய் விருந்துக்கு வந்திருக்காங்களே அப்படின்றது, பட் மொய் விருந்து அப்படின்றது இன்னும் நிறைய கிரௌட் இந்த ஹாலே பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நிறைய பேரோட பசியை வந்து ஆக்கிறதுக்காக இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஐஷுவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் கூட்டா என்ன ரோஸ்ட் பண்ணுவாங்க. போன டைம் மாதிரி என் குடும்பத்துல பிரச்சனை ஆக்கி விட்டுட்டு போவாங்க. கண்டிப்பா நீங்க மேம் சொன்ன மாதிரி தான், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், என்னடா இது மாலை போட்டுட்டு மொய் விருந்துக்கு வந்திருக்காங்களே அப்படின்றது. பட் மொய் விருந்து அப்படின்றது தான் பசியை ஆத்துறது இல்ல, தான் கிட்ட இருந்து மத்தவங்களோட பசியை கொண்டு போய் ஆத்துறது தான் இதோட மெயின் ரோலா இருக்கு. சோ இதுக்கு வந்து இந்த விஷயம் எப்படி மகத் சார் உதவி பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தான். அடுத்த வருஷம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் நிறைய கிரௌட் இந்த ஹாலே பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நிறைய பேரோட பசியை வந்து ஆக்கிறதுக்காக இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். சோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. இந்த ஈவெண்ட்ல எல்லாருமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. முக்கியமா வந்து இப்போ சோசியல் மீடியால முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, நம்மளுடைய ஈவெண்ட்டை இன்னும் உலகம் ஃபுல்லா வந்து ப்ரோமோட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கண்டென்ட் அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்கள ஹானர் பண்ண வேண்டிய நேரம் இது. சோ அவங்களையுமே இப்ப இந்த ஸ்டேஜ் கூப்பிடுறாங்க. நம்ம அதுக்காக நம்மளோட கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆலன் அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சூப்பர், அண்ணனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இவர் மூலியமா தான் இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். ரொம்ப ரொம்ப ஹாப்பின வணக்கம் நண்பர்கள் எல்லாரும். இன்னைக்கு இந்த டைம் எடுத்து இங்க வந்ததுக்காக நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் மை செலிபிரிட்டி கெஸ்ட், ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபெலோ விஷர்ஸ், டோனர்ஸ், வாலண்டியர்ஸ் அண்ட் த மீடியா டீம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் ஆனங்கர்ல மாற்ற முடியுதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் as a டீம் டுகெதர் ஆனதால் தான். எல்லாருமே சொல்றது ஸ்ட்ராங்கர் டுகெதர்னு வாங்கல. ஸோ அந்த மாதிரி ஆன ஒரு விஷயம் தான். அதுல என்னோட செலிபிரிட்டி நண்பர்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா, நண்பர்கள் அண்ணன்கள் ஆனா அண்ணெல்லாம் எனக்கு டெய்லி ஆல்மோஸ்ட் லிட்டரலி கால் பண்ணாரு இந்த ஈவெண்ட் நடக்கும்போது. கோபினா டே என்னடா ஆச்சா ஆச்சா அப்படின்னு. ஸோ எவ்ரி டே அந்த அக்கறை எடுத்துட்டு இருந்தது. சந்தோஷ் ப்ரோ நெக்ஸ்ட். ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு சே பிகாஸ் மோர் தென் த செலிபிரிட்டி ஃப்ரேம், த லவ் தட் தே ஹாவ், அந்த அன்பு. இவனுக்கு என்ன ஆகும், அவங்க என்னமோ ஒரு ஓட்டத்துல இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த நேரத்துலயே கால் பண்ணி ஆச்சா இல்லையா அப்படின்றது. ஐஷுவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் கூட்டா என்ன ரோஸ்ட் பண்ணுவாங்க. போன டைம் மாதிரி என் குடும்பத்துல பிரச்சனை ஆக்கி விட்டுட்டு போவாங்க. ஸோ ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஹெல்ப் ஆனாங்க மூலமா பழகி. ஷீ நோஸ் மீ இன் அண்ட் அவுட், நாங்க என்ன பண்ணுவோம் இங்க என்ன நடக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது as a கெஸ்டா வரும்போது she told me only one thing, இல்லையே என் ஃபேஸை போட்டு as a பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கும்போது will that not be making more difference போது are you sure தான் நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன். பிகாஸ் நிஜமாக சொல்றீங்களா அப்படின்னும் போது ஆமா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது it is not easy. As a person it's not at all easy. Because as a human being or as an actor or as a celebrity, you coming and endorsing yourself for a brand, because நாங்க என்ன பண்றோமோ that reflects on you. So அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது it's out of nowhere. Thank you, I'm always humble and grateful. No words to say. மஹத் ப்ரோ முன்னாடி எனக்கு தெரிஞ்சது பிராச்சி மேம். அவங்கள தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட்டிட்டு போயிட்டு நீங்க என்னடா பண்றீங்கன்ற மாதிரி அவங்க she was surprised with lot of things. அவங்க வீட்டு வாசல் முன்னாடியே 2-3 பேரை பார்த்துட்டு நானும் இங்க தான் இருக்கிறேன், பட் எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்ததுன்னு. ஸோ அதுக்கப்புறம் மாத்திரம் பிளாங்கெட் ட்ரைவ் வந்தாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் டுகெதர் என்னால நம்ப முடியல. அதுக்கப்புறம் we had a conversation more than 35 minutes on the call asking என்ன அடுத்தது பண்ணலாம். அந்த பிளாங்கெட் டிரைவ் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணி. இந்த பிளாங்கெட் டிரைவ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் 6 மணி 7 மணிக்கெல்லாம் கிடையாது. ஐஸ்வர்யா இருக்கட்டும், சந்தோஷா இருக்கட்டும், மாத்ரோ எல்லாருமே வந்த பிளாங்கெட் டிரைவ்லாம் நைட்டு 2-2:30 மணி ஆகும் முடியறதுக்கு. ஸோ அது வேற ரோட்ல இருந்து அடுத்த நாள் காலேஜ் ஷூட் போனாலும் பரவாயில்லன்ட்டு இருந்து பண்ணிட்டு போவாங்க. அது முடிச்சுட்டு அவர் அவ்வளவு நேரம் பேசினாரு, என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம். ஏன்னா இந்த பிளாங்கெட்ன்றது ஒரு சாதாரண விஷயம், அந்த பிளாங்கெட் எப்படி ரீச் ஆகாம இருக்குது, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுமேனு. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் a big thanks to my donors. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.